மக்களே, நம்ம ஜோசப் விஜய் சார் சிஎம்மா பதவியேற்று இப்போ அந்த பதவியை சிறப்பான முறையில் வழிநடத்திட்டுருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம நடிகர் சுஹாசினி அவர்கள் வந்து நம்ம தளபதியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்கள பற்றி திட்டுறதும், இவங்களோட நலத்திட்டங்களை பற்றி குறை சொல்கிறதும், அதேமாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களோட திட்டங்களை குறை சொல்கிறதும், அவங்கள புறம் பேசுகிறதும் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க கொண்டு வர திட்டங்களை வந்து அவங்க முடக்கிறதும், அவங்க கொண்டு வர திட்டங்களை வந்து இவங்க முடக்கிறதும் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஜோசப் விஜய் சார் பதவியேற்றதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லலை, எந்த புறமும் பேசலை, யாரை பற்றியும் பேசக்கூட இல்லை, வார்த்தை கூட. ஸ்டாலின் சார், சீமான் சார், இந்த உதயநிதி சார் எல்லாத்தையும் யாரை பற்றியும் பேசவே இல்லை. அவர் வந்த வேலையை மட்டும், மக்களுக்கான இதை மட்டும் தெளிவாக பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம சுஹாசினி பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சிஎம் சாரோட ஆட்சி நல்ல முறையில் நடைபெற நம்ம எல்லோரும் சேர்ந்து இறைவனை மனதார வேண்டுவோம், நம்ம விஜய் சாருக்காக.